Hello everyone, welcome to my YouTube channel. நான் வீணா ரமேஷ். இந்த vlog அம்மா வீட்டிலேருந்து லாஸ்ட் எல்லாருமே அத்தை வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அத்தை விருந்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். இவ வந்து அத்தையோட பேரை ரொம்ப க்யூட்டாக இருக்க பார்க்குறதுக்கு. எவ்வளோ கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா. நான் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டா. இப்போ தான் பேச்சே ஸ்டார்ட் ஆகிருக்கும், இன்னும் பேச வராது. ஸோ கிளியராக பேசாமல் இருக்கும்போது இந்த மாதிரி பசங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டெய்லி இந்த சேர்ல ஊஞ்சல் ஆட்டி பழகிருக்காங்க. அதே எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தா இந்த மாதிரி ஆட்டி விடுங்க என்ன அப்படின்னு சொல்லி. ಎಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳೋಣ ಇಟ್ಕೊಳ್ಳ ನೀನು ಎತ್ತೇ ಇಲ್ವಲ್ಲ ಮೇಘ, ಸುಮ್ಮನೆ ತೋರಿಸ್ತಿದ್ಯಾ? ஸோ இந்த குட்டி பையனுக்கு ஒரே கன்ஃபியூஷன், இவ்வளோ பேர் கூப்பிடுறாங்க யார்கிட்ட போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தா. கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அவங்க அப்பாவோட மேரேஜ் ஆல்பம் தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஆல்பமில் அவங்க அப்பா ஃபோட்டோ, அம்மா ஃபோட்டோ, அதுக்கப்புறம் எங்கள் அத்தை ஃபோட்டோ, மாமா ஃபோட்டோ எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தா, தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அப்படியே அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு குட்டி பையனை பார்த்துட்டு எனக்கு அன்சிகா ரித்விக் எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் கண்ணு அப்படி இப்படி இந்த பக்கம் வேலைக்கு வந்தாலே போதும், அப்படியே மேலே போயிடுவான், இல்லைன்னா சோஃபா கீழே போயிடுவான், ரொம்ப வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வீட்டில் சின்ன குழந்தை இருக்கும்போது ஃபுல் டே அவங்களுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுல இருக்கட்டும், இல்லைன்னா அவங்கள கேர் எடுத்து பார்த்துக்கிறது இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஒரு கண் அவங்க மேலே இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஸோ நாங்களும் அங்கே சாப்பிட்டுட்டு கும்குமா எல்லாம் வாங்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இது நெக்ஸ்ட் டே அம்மா வந்து காலையில் டிஃபன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முறுக்கு செய்யலான்னு உட்காந்துருக்காங்க. எப்போவுமே சம்மர் லீவுக்கு போனப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வீட்டிலையே செஞ்சு கொடுத்துருவாங்க. வெளியில் எந்த ஸ்நாக்ஸையும் வாங்கவே விட மாட்டாங்க. ஏன் வெளியில் வாங்கிட்டு வந்துடுவீங்க, நான் வீட்டிலையே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது இந்த மாதிரி ஐட்டம் வந்து பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறாங்க. இவ்வளோ நாள் ஆனாலும் அம்மா செஞ்ச மாதிரி எனக்கு அந்த டேஸ்ட் வராது. நான் செய்வேன், பட் அம்மா செஞ்ச மாதிரி முறுக்கு எனக்கு வராது. ஸோ அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா செஞ்சது முறுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மா எப்படின்னா, நாங்கள் இயர்லி 1 டைம் தானே ஊருக்கு போகிறோம், எந்த ஃபெஸ்டிவல்லையும் அங்கே செய்கிறது கிடையாது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபெஸ்டிவல் எல்லாம் செஞ்சுருப்பேன், நாங்கள் தான் சாப்பிடணும், யாருமே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, பசங்க சாப்பிடுவாங்க, அவங்க விளையாடிட்டு டயர்டாக இருப்பாங்க, சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி முறுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. முறுக்கு, போலி, அப்புறம் பசங்களுக்கு எந்த சாப்பாடு வேணுமோ, என்ன விரும்பி கேட்குறாங்களோ எல்லாமே சமைச்சு கொடுத்துருவாங்க. அம்மா வீடுன்னா எதுக்கு ஸ்பெஷலு, எப்போ வேணால் தூங்கலாம், எப்போ வேணால் எந்திரிக்கலாம், எப்போ வேணால் சாப்பிடலாம், பிடிச்ச சாப்பாடு வந்து அம்மா கையாலே செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் இருக்கோன்னா காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும், பசங்களுக்கு டிஃபன் பண்ணி கொடுக்கணும், லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும், அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸோ நிறைய வேலை இருக்கும், கொஞ்சம் டென்ஷனும் இருக்கும் அது கூட. ஸோ டைமுக்கு சரியாக அவங்கள ஸ்கூலில் அனுப்பலைன்னா திட்டு வாங்கணும், அது எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி டென்ஷன் எதுவுமே இருக்காது, ஃப்ரீயாக இருக்கலாம். அதனால தான் அம்மா வீடு ரொம்ப பிடிக்கும். இடியாப்பம் பண்ண பிடிக்கும் எனக்கு சாப்பிட்றத விட இந்த மிஷினில் இடியாப்பம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் அம்மா நைட்டே சாப்பிட்றதுக்கு செஞ்சுட்டாங்க. எனக்கு காலையில் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம், ஸோ காலையில் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே செஞ்சுட்டாங்க. நான் கூட வீட்டில் இடியாப்பம் எல்லாம் செய்கிறேன், பட் இருந்தாலும் அம்மா சமைச்சு கொடுத்த மாதிரி வராது இல்லையா. ஸோ அது வந்து கொஞ்சம் உப்பு கம்மி இருந்தாலும், டேஸ்ட்டே கம்மி இருந்தாலும் அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரி வராது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா மேகி, நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பழகிருப்பாங்க இல்லையா. இது அம்மம்மா வீட்லேயே செஞ்சுருக்காங்க மேகி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதோட தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நெக்ஸ்ட் டே பெங்களூர் கிளம்பிட்டு இருக்கோம். நாங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் தங்கிட்டு வந்துடுவோம். அம்மா வெத்தலை செடி வந்து சூப்பராக வளர்த்துருந்தாங்க, வெத்தலை பறித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ಸುಮ್ನಿರಾ ಬಾಯ್ ಮಾಡ ಗುಡ್ಡ.
இவன் பேர் குண்டா. நான் லக்கேஜில் எடுத்து வச்சிட்டு இருந்தேன்ல, அதை பார்த்துட்டு ஊருக்கு தான் கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நல்லா சத்தம் போடுறாங்க சார். நாங்கள் ஊருக்கு போனப்போ சாப்பாடு வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்களா, சோகமாக தூங்கிடுவாங்களா, ஃபோனில் பேசுனதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கப்புறம் தான் நல்லா ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. இப்படியும் நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே மத்தியானம் ஆகிடுச்சு. அம்மா சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் காலையில் நாங்கள் லேட்டாக தான் டிஃபன் சாப்பிட்ருந்தோம். அதனால தான் மோர் மட்டும் குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி மோர் குடிச்சிட்டு இருந்தோம். அம்மா வீட்டுக்கு வரும்போது பசங்களோட சேர்ந்து நானும் கூட எப்போ தான் ஸ்கூல் லீவ் கொடுத்துருவாங்க அம்மா வீட்டுக்கு போகல அப்படின்னு தான் தோணும். எனக்கு லீவ் தான் நான் பார்த்துட்ருப்பேன், எப்போ தான் சம்மர் லீவ் வரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ தூரம் போயிருப்போம், ஒரு வீக்கு பத்தாது. ஸோ ஒரு வீக்கில் போகிறோம் வரோம், அது பத்தாது. கொஞ்சம் அதிகமாக லீவ் இருந்தால் கொஞ்ச நாள் இருக்கலாம். ஸோ அது எல்லாமே ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணும். எல்லாம் இப்போ தூரத்தில் இருக்கோன்னா அங்கே அம்மா வீட்டுக்கு போயிருக்கோன்னா எல்லோரும் கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு எல்லாம் போகிறது, அப்புறம் என் கசின்ஸோட சேர்ந்து பேசுகிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பசங்களோட சேர்ந்து அவங்களோட பசங்களோட எல்லாம் சேர்ந்து பேசுகிறது. இது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. எப்படி மே போச்சோன்னவே தெரியாது. அந்த மாதிரி சடனாக இப்படின்றதுக்குள்ளே போயிடும். எனக்கு இந்த மே மந்த்து பிடிக்காது. ஏன்னா 1 எப்போ வரும் 30 எப்போ முடிக்கும்னவே தெரியாது. ஸோ அதனால தான் எனக்கு மே பிடிக்காதுன்னு சொல்கிறேன். நான் மட்டும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணல, எல்லா பொண்களும் அம்மா வீட்டிலேருந்து வரும்போது அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். பட் நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே எங்கள் ஊர் கோயிலுக்கு போய் அங்கே சாமி பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ ஆசன்லேருந்து பெங்களூர் போயிட்டுருக்கோம். என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் ஒரே ஒரு பிளேட்டு பானிபூரி வாங்கி கொடுங்க, ஆசனில் இருக்கும்போது ஒரே ஒரு பிளேட்டு பானிபூரி வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். ஸோ ஃபைனலி பானிபூரி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ பெங்களூர் கிளம்பிட்டுருக்கோம். பசங்க 1 வீக் முன்னாடியே போயிருந்தாங்க. இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அம்மா வீட்டிலேருந்து கிளம்பிட்டு பெங்களூரில் தம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா சிஸ்டரும் இங்கே தான், சிஸ்டர் பெங்களூரில் வேறு வீட்டில் இருக்கா. பட் தம்பி வீட்டில் இருந்தால் பசங்களும் இங்கே இருந்தாங்க, நானும் இங்கே வந்துட்டேன். ஸோ காலையில் எந்திரிச்சு நான் ஹாலுக்கு வரதுக்குள்ளே என்னோடய வாய்ஸ் எனக்கு கேட்டுட்டு இருந்துச்சு. என்னடா இது என் வாய்ஸ் எனக்கே கேட்குது அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்து பார்த்தா விலாகு தான் பார்த்துட்டு இருக்காங்க. கன்னடா சேனல் பார்த்துட்டு இருந்தாங்க. கன்னடத்தில் ஒரு சேனல் இருக்குது, அந்த விலாகு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் விலாக் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஸ்டர்கிட்டையும் தம்பிக்கிட்டையும் ஒரு வாட்டி காமிச்சிடுவேன் நான் எப்படி பேசுகிறேன், சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது தப்பாக இருந்தால் சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல நீ சரியாக பேசலை, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. பட் அது எனக்கு கரெக்டாக இருக்கும். நானும் கொஞ்சம் இப்போ தான் புதுசாக பண்ணிகிட்ருக்கிறதுனால திருத்துக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அப்படியே தமிழில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் எனக்கு கமெண்ட்லேயே சொல்லுங்கள் இந்த விலாக் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அப்படியே தம்பி வீட்டுக்கு வந்துட்டு மார்னிங் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவனோட கல்யாண ஆல்பம் எல்லாமே பார்த்துட்டு உட்காந்து இன்றைக்கி ஃபுல் டே இப்படியே போயிடுச்சு. இந்த விலாக் எண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.